வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான மண்டே நைட்டா நியூ டபுள் சாம்பியனாக இருக்கிறாங்க. டாக் டீம் சாம்பியன், WWE சாம்பியன். இதை தவிர்த்து விஷன் டீமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸின் திருப்பி ஜாயின் பண்ணது, செத்ரோன்ஸோட ப்ரோமோ. டோட்டலி இன்றைக்கான மண்டே நைட்டாக பிளாஸ்டாக இருந்தது. அந்த மண்டே நைட்டால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி ரிவ்யூவாக பார்க்கலாமா? முதலாக ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போங்க. ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாமி ஜெயின் கோடி ரோட்ஸுக்கு இடையில் ஒரு ஃபேஸ் ஆஃப் நடக்குது. அதில் சாமி ஜெயின் சொல்கிறாரு, இன்றைக்கி என்ன தான் டைட்டில் மேட்ச் நடந்தாலும் என்னோட டைட்டில் ரீட்டைன் பண்ணிடுவேன்னு. ஆனால் அந்த இடத்துல திடீர்னு குந்தர் வந்து கோடி ரோட்ஸ் சர மாதிரி அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் சாமி ஜெயினை பார்த்து சொல்கிறாரு, இந்த டைட்டில் வான்ட்டு இருந்து நாதாமாக்கா பிடுங்கணும், அவன் ஒன்றும் பிடுங்கக்கூடாது, அதுக்காக நான் எந்த வெள்ளைக்கு வேணாலும் போவேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் போகும்போது கோடி ரோட்ஸ் கரெக்டாக கார்கிட்ட இருக்காரா, காரோடைய டோரை வச்சும் கோடி ரோட்ஸு சர மாதிரி அட்டாக் பண்ணுறாரு. கோடி ரோட்ஸோடைய காதிலிருந்து ரத்தம் வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ கோடி ரோட்ஸ் இன்றைக்கி மெடிக்கலி கேர் இல்லை அப்படிங்கிறத ரா ஓப்பனிங் முன்னாடியே டபுள் பத்தினா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக காட்டுறாங்க. சரி, இப்போ ரா ஆரம்பிச்சிருச்சு. கிக் ஆஃப் பண்ணுறது செத்ரோன்ஸ் தான். செத்ரோன்ஸ் யாரை பற்றி பேசுவார்? ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் பேசுவார். ஆக்சுவலி இவங்க பேசுனது என்ன அப்படிங்கிறத ரெஸ்லிங் கிங் 2ல் நம்ம ஒரு வீடியோவாக போட்டுட்டோம். பட் இருந்தாலும் சிம்பிளாக ரா ரிவ்யூக்காக சொல்லுவோம். செத்ரோன்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் பேசுவார். குறிப்பாக ஷீல்டில் ரோமன் ரெயின்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா எந்த திறமையும் கிடையாதான். ஒழுங்காக ப்ரமோ பேச மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா அவரை தான் பெருசாக காட்டணும்னு நினச்சாங்க. உண்மையிலேயே திறமை வாழ்ந்தவங்க நானும் ஜான் மார்க்ஸ்லியும் தான். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் தான் திறமையானவன்னு சொல்லிட்டு எப்படி நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ, திட்ட முடியுமோ செத்ரோன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு எல்லை நைட் வராரு. ரோமன் ரெயின்ஸ் எவ்வளோ குறை சொல்கிறிய, நீயும் அவனும் சலிச்சவன்ல, ரெண்டு பேருமே உதவாக்கிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் எதை கம்பேர் பண்ணுறாருன்னா, நீ ஒரு வாந்தினா ரோமன் ஒரு வாந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் WWE ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பை நான் தான் பெற வேண்டியது, எனக்கு முன்னாடி நீ வந்துட்டேன்னு சொல்கிறாரு. இதை சமாளிக்கிறதுக்காக செத்ரோன்ஸ் வந்து எல்லை நைட்டை பார்த்து ஒன்று சொல்கிறாரு, கவலைப்படாதப்பா, சம்மர் ஸ்லாமில் நியூ ஹெவி வெயிட் சாம்பியனாக நான் மாறிடுவேன். மாறினதுக்கப்புறமா என்னுடைய முதல் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கொடுக்க போகிறேன் தெரியுமா? உனக்கு தான். அவன் யாருக்கும் கொடுக்க மாட்டான்ப்பா, உனக்கு தான் கொடுப்பேன். கவலைப்படாதேன்னா நான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை முதல்ல ரோமன் ரெயின்ஸு பிடிங்கிறேன். அதுக்கப்புறமா சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா அந்த வாய்ப்பை உனக்கு நான் தாரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லை நைட்டுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு செத்ரோன்ஸ் போயிட்டாரு. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லை நைட்டுக்கு பின்னாடி யாருக்கா பார்த்தீங்களா? ஜிம்மி ஊசோ. போன வாரம் வீழ்த்தினார்ல, அதுக்காக வந்துருக்காரு போல இருக்குது. திடீர்னு ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா எல்லை நைட்டுக்கு ஒரு சூப்பர் கிக்கை போட்டுட்டு எல்லை நைட்டை சரமாரியாக தாக்கியிருக்கிறாரு. இதை வச்சு WWE பார்த்தீங்கன்னா எல்லை நைட்டுக்கும் ஜிம்மி ஊசோக்குமான ஸ்டோரியை அகெயின் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸோடைய நேரம். ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை விஷனை எதிர்த்து மோதுறாங்க. ஆமாங்க, நேற்றுக்கு ஈவினிங் தான் WWE பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த மேட்ச் இப்போ தான் பார்த்தோம், அதனால் பெருசாக எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சோம். சரி, இது இப்படியே இருக்கட்டு, பேக் ஸ்டேஜுக்கு போவோம். குந்தரை பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் வந்து, நீ ரொம்ப வரம்புக்கு மீறி போயிட்டு இருக்கிற, கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணி இன்றைக்கி அவனுடைய கண்டிஷன் என்னதுன்னு எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போ அப்படிங்கிற மாதிரி விரட்டுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு முன்னாள் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜரான நிக்கோல் எல்ஸும் வராரு. எப்பா, உனக்கு தான் இப்போ பதவி இல்லைல்ல, ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் இல்லை, ராஸ் ஸ்மாக்டவுன் சேர்ந்து நான் தானே ஹேண்டில் பண்ணேன்னு சொல்லும்போது, பரவாயில்ல, WWE எனக்கு இன்னும் செல்வாக்கு இருக்க தான் செய்யுது, அதை பயன்படுத்தி என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன், குந்தரை ஃபஸ்ட் இந்த ரெஸ்லிங் கம்பெனியை விட்டு வெளியே ஏற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை பற்றிலாம் நீ பேசக்கூடாது, நீ அமைதியாருன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்காரு நிக்கோல் எல்ஸ். இன்னும் நிக்கோல் எல்ஸுக்கும் குந்தருக்குமான ஸ்டோரி கண்டினியூ தான் ஆகிட்டு இருக்கு போல இருக்குதே. சரி, விஷன் டீம் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தபடியாக என்டர் ஆக போகிறாங்க. டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை நாங்கள் மீண்டும் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி டீமை பார்க்கும்போது பரிதாபமாக தான் இருக்குது. ஏன்னா பார்லேமன் இல்லை. அப்போ அந்த இடத்துக்கு பார்லேமன் வந்துட்டு ஒன்று சொல்லிட்டு போகிறாரு, நீ எப்போ செத்ரான்ஸ் கிட்ட தோத்தியோ அப்போவே நானும் உங்ககிட்ட தோத்துட்டேன், இதுக்கப்புறமா உங்ககிட்ட பயணிக்க முடியாது, முடிஞ்சால் இன்றைக்கி டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை நான் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற்று காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பார்லேமன் விஷன் டீமை பார்த்து பரிதாபமாக சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ விஷன் டீமுக்கும் பார்லேமனுக்குமான இருக்கிற உறவு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது இதில் மூலியமாக நல்லாவே தெரியுது. சரி, இப்போ நம்ம மேட்ரிக் வருவோம். WWE வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச், விஷன் வித் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ். மேட்சை பற்றி பார்க்க வேண்டாம், மேட்ச்சில் நடந்த முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் மாண்டஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் திடீர் வசமாக மாட்டிட்டார். அவரை வச்சு செய்யலான்னு சொல்லும்போது, ஐயா என்னை விட்டுறியா, என்னை அடிக்காதையா அப்படிங்கிற மாதிரி ஆஸ்டின் திரி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஒரு ஷாக்கிங்னா மேக்ஸின் ருப்பி அந்த இடத்துல வராங்க. இந்த பொம்பளைகளுக்கு வேறு வேலையே இல்லைங்க, ஆம்பளைகளுடைய கொட்டையில் அடிக்கிறதே வேறு வேலையை போச்சு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா மாண்டோஸுடைய மெயின் பாயிண்ட்லேயே அடிச்சிட்டாங்க. ஐயோ பாவங்க, அந்த ஆளுக்கு கூட இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த இடத்துல அடிச்சிட்டாலே.
சண்டாலத்தி. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஆஸ்டின் தேரி மான்டெஸ் பீட்டை ரொம்பவே க்ளீனாகவே பீட் பண்ணி வெற்றி பெற்றுட்டாங்க. எஸ், நியூ WWE வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை பிரான் பிரேக்கர் மற்றும் ஆஸ்டின் தேரி வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் டைமாக இவங்க டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காங்க. காரணம் யார்? மேக்ஸின் ஓடி வந்து ஆஸ்டின் தேரிக்கு உம்மா கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் பிரான் பிரேக்கர் பார்க்கும்போது இந்த இடத்துல நான் இல்லையே அப்படிங்கிற ஏக்கம் நல்லாவே தெரியுது. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிரான் பிரேக்கரும் சரி லோகன் பாலும் சரி பார்க்குற பார்வையை பாருங்களேன். என்னடா ஆஸ்டின் தேரிக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குது, நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. சரி, ஓகே, இந்த காம்பினேஷன் நல்லா தான் இருக்குது. பால் ஹேமன் இல்லாமல் WWE பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டீன் டூர்பியை வச்சு இந்த விஷனை இதுக்கப்புறமா ஓட்டலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க போல இருக்குது. சரி, ஓகே, ஆஸ்டின் தேரிக்கு எங்கேயோ மச்சம் இருக்குது கைஸ். சரி, இன்றைக்கி டாக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு போகும்போது அந்த இடத்துல பால் ஹேமன் அப்படின்னு சொல்கிறாரு. மிஸ்டர் பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா சரி இன்றைக்கி நீங்கள் டாக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டீங்க, இது ஒரு நல்ல பாதை, வாழ்த்துக்கள்னு சொல்லும்போது தேங்க்யூ சொல்கிறாங்க. நான் உனக்கு தேங்க்யூ சொல்லலை, நான் மேக்ஸினுக்கு தேங்க்யூ சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸின் இதுக்கப்புறமா உங்களை வழி நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு போல இருக்குது. பட் ஆனால் பால் ஹேமனுடைய பார்வை இன்னும் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் மேலே தான் இருக்குது. பேசாமல் பால் ஹேமன் நீங்கள் பிரான் பிரேக்கரை தனியாகவே ஹேண்டில் பண்ணிடலாம். இப்போ பிரான் பிரேக்கரை டாக் டீம் டிவிஷனில் வேறு தள்ளிட்டீங்க, பார்க்கவே பரிதாபம் இருக்குங்க. அந்த மனுஷனுடைய ஷோல்டரில் எந்த விதமான டைட்டில் தொங்க வேண்டியது இப்போ எப்படிப்பட்ட டைட்டில் தொங்கிட்டு இருக்குது. பாவம். இதை விட பாவம் என்ன தெரியுமா? ஆஸ்டின் தேரி மேக்ஸின் தேரி போய் தள்ளிட்டு போகிறாரு. இதை பாவமாக பார்த்தீங்கன்னா ஓட்டிஸும் அகிரா தோசாவும் பார்க்குறாங்க. போச்சே வட போச்சே. கோடிரோ சொல்கிறாரு, நான் இன்றைக்கி எப்படியாவது அன்டிசிபிள் சாம்பியன்ஷிப்பாக நான் மோதிடுவேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து மெயின் இவெண்ட்டுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் பார்க்கோடி நீ மெடிக்கலி வந்து கிளியர் இல்லை, அதனால் இன்றைக்கி மண்டே நைட்டால் நீ வந்து சண்டை போட முடியாது. ஸோ நீ வந்து இப்போ வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மெடிக்கல் டீமும் பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்கிறாங்க. ஸோ வேறு வழியே இல்லாமல் கோடி ரோட்ஸும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கே போயிட்டாருங்க. ஸோ அதனால் மெயின் இவெண்ட்டில் கோடி ரோட்ஸ் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்தது ரெக்கில் ராட்ரிகஸுக்கும் சோல்ட்ரூக்காக்கும் இடையில் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல. சரி, இந்த மேட்சை பற்றி பார்க்கலாம். இந்த மேட்ச்சில் வழக்கம் போல தான் எப்படியாவது டான் டீம் மெம்பர்ஸ் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு லிவ் மார்கன் இல்லாத புல்லாத சேட்டை எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. சேட்டையில் அப்போ அந்த இடத்துல ஐயோ ஸ்கை வந்து தான் காப்பாற்றுறாங்க. எல்லாரையும் தூக்கி போட்டு தம்சம் பண்ணுறாங்க. இதை பார்த்து ராட்ரிகஸ் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க போல இருக்குது. ஸோ இதுதானே சரியான வாய்ப்பு. சோல்ட்ரூக்கா ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ரெக்கில் ராட்ரிகஸை வீழ்த்தி வின் பண்ணிட்டாங்க. யோஸ்கை சோல்ட்ருக்காக பெரிய ஹெல்ப் தாங்க பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா பேக் ஸ்டேஜில் பெண்டா பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்டால் ஒரு மேட்ச் இருக்குதுங்க, ஒரு ஃபேட்டல் ஃபர்வே காட்லெட் மேட்ச். இதில் வெற்றி பெறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் சம்மர் ஸ்லாம்லாம் கிடைக்கும். அதில் ரூசேவும் ஈத்தன் பேச்சும் இருக்கார். அவங்க பேக் ஸ்டேஜில் ட்ராகன்லியை வம்புழுக்கும் போது அப்போ ஜாக் கேபிள் ட்ராகன்லிக்கு சப்போர்ட்டிங்காக வந்து இன்றைக்கி நம்ம ஒரு டாக் டீம் மேட்ச் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவங்களுக்கு இடையில் ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்குது. அடுத்தபடியாக பால் ஹேமன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என் பேர் பால் ஹேமன் பேசினதையும் ரெஸ்லிங் கிங் 2ல் பேசி தமிழாக பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் ஒரு சின்ன சுருக்கமாக பார்த்துக்கலாம். போன வாரம் ஓபா ஃபெமினுடைய குட்டி தம்பியை ப்ராக் லெஸ்னர் வந்து அடித்து கதங்கியிருப்பார். ஆக்சுவலி அதுக்கு ஒரு அழகான பேர் வச்சுருக்காரு. அதை நான் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது எந்த இடத்த அடித்தாருன்னு. பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓபா ஃபெமியுடைய அந்த இடத்துக்கு அவர் என்ன பேர் வச்சுருக்காரு தெரியுமா? லிட்டில் ஃபெமி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காரு. எந்த இடத்துக்கு எப்படிப்பட்ட பேர் வச்சுருக்காரு பார்த்தீங்களா? ஓபா ஃபெமி பெருசாக இருக்காரு, அது லிட்டிலாக இருக்கிறதுனால லிட்டில் ஃபெமின்னு வச்சுருக்காரா? லிட்டில் ஃபெமியை ப்ராக் லெஸ்னர் பஞ்சர் ஆக்கிட்டாரு. அது ரொம்பவே நல்லா இருக்காரு, நல்லா விசாரிக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்காரு. ஓபா ஃபெமி வராரு. ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டு சொல்லுவார், பால் நீங்கள் ஒரு பெரிய ஆள், நான் உங்களெல்லாம் அட்டாக் பண்ண மாட்டேன், நீங்கள் பேச வேண்டிய பேசுங்கன்னு சொல்லும்போது ஓபா சம்மர் ஸ்லாமில் நீ வந்து விட்ரால் பண்ணிடு, பிகாஸ் சம்மர் ஸ்லாமில் ஹெல் செல் மேட்ச்சில் நீ உள்ள 2 ஆகிட்டாலே அது ப்ராக் லெஸ்னருடைய கோட்டை, மரண கோட்டை. அதில் இதுக்கு முன்னாடி அண்டர்டேக்கர் ஒரு தடவை சீரழிஞ்சு என்னென்ன பாடுபட்டா அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல, அதே பாட தான் நீ படுவ. அதனால் ப்ராக் லெஸ்னர் எதிர்த்து மோதாதன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பரவாயில்ல, நீ உண்மையிலேயே ப்ராக் லெஸ்னரை பாதுகாக்கிற அப்படின்னு நினைக்கிறேன். ப்ராக் லெஸ்னர் ஹெல் இன் எ செல் மேட்ச்சில் என் கூட சண்டை போடும்போது அவனுக்கு மரணம் நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை வார்ன் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக சாமி ஜெயினுடைய நேரம். சாமி ஜெயின் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனக்கு ஆப்டென்ட் எதுவுமே இல்லை, தான் வீட்டுக்கு போகிறேன், ஸ்மாக் டவுனில் போய் இதை செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ராஜ் என்ற மேனேஜர் வராரு. நான் சாமி
ஸ்மாக்டவுனில் நீ போகலான்னு பார்க்குறியா? பட் ஆனால் நான் வந்து இந்த மக்கள் மத்தியில் சொல்லிட்டேன், இன்றைக்கி மெயின் இவெண்ட்டாக வந்து உன்னுடைய டைட்டில் நீ டிஃபெண்ட் பண்ணுறேன்னு. கோடி ரோட்ஸ் இல்லாட்டா என்ன, நான் ஆல்டர்னேட்டாக இன்னொரு பிளான் வச்சுருக்கிறேன், அதன்படி நீங்கள் மெயின் இவெண்ட்டில் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணியே ஆகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சமீசனுடைய பார்வையை பாருங்களேன். ஏண்டா இன்றைக்கி நான் மண்டே நைட்டாக விட்டு போகும்போது இந்த டைட்டில் என் கூட இருக்கக்கூடாது, அதுக்காக என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வைஸாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ரூசேவும் ஈத்தன் பேஞ்சும் சேர்ந்து ஒரு டேக் டீமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜாட் கேபிள் கூடயும் டிராகன் லீ கூடயும் ஒரு மேட்ச் விளையாடுறாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த மேட்ச் தான் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொண்டு போகிறாங்க. நீண்ட நாளுக்கு அப்புறமா, கொஞ்ச நாள் இல்லைங்க, நீண்ட நாளுக்கு அப்புறமா ஏதோ ரூசேவை பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ரெஸ்லர் மாதிரி காட்டுறாங்க. நல்லது, ரொம்ப நல்லது. இப்போவாது அவர் யூஸ் பண்ணுறீங்களே. சரி, இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக ரூசேவை பார்த்தீங்கன்னா டிராகன் லீக்கே அவருடைய சப்மிஷனில் போட்டு அதில் வழி தாங்க முடியாமல் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் லீ பார்த்தீங்கன்னா டேப் அவுட் பண்ணிட்டார். ரூசே வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றதுக்கு அப்புறமும் சும்மா இல்லை, டிராகன் லீ அடிச்சுட்டு அப்படியே ஜாட் கேபிள் பக்கம் போகிறாரு. ஜாட் கேபிளுக்கும் அவருடைய லாக்கை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. ஸோ இன்றைக்கி ரூசே வந்து தான் யார் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறாரு போல இருக்குது. சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஜோ ஹென்றி அவரை காப்பாற்றுறதுக்காக வராது. பட் ஆனால் ரூசேவு கூட தான் சப்போர்ட்டிங் ஈத்தன் வச்சிருக்காருல, அவருடைய சப்போர்ட்டிங் மூலயமா அவரும் மாட்டிட்டார். ரூசேவ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவருக்கும் அவருடைய சப்மிஷனை போடுறாரு. தொடர்ந்து 3வது பேரை போட்டிருக்காரு. முதல்ல டிராகன் லீக் போட்டாரா, 2வது பார்த்தீங்கன்னா ஜாட் கேபிள் போட்டாரா, இப்போ ஜோ ஹென்ரிக்கும் இதே மாதிரி போடுறாரு. இன்றைக்கி மண்டே நைட்டால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கெத்து காட்டிட்டாருங்க ரூசேவ். நீண்ட நாளுக்கு அப்புறமா காட்டியிருக்காரு. அதன் பின்பு ஜிம்மி ஊஸோடைய நேரம். இன்றைக்கி எல்ஏ நைட் அட்டாக் பண்ணார்ல, அதை பற்றி பேக் ஸ்டேஜில் பேசிக்கிட்டே இருக்கார். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் கடும் கோபத்தோட ஜிம்மி ஊஸோவை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வராரு. ஆனால் இதை கரெக்டாக பார்த்துட்டாருங்க நம்ம ஜேக்கப் ஃபாட்டு. கரெக்டாக எல்ஏ நைட் ஜிம்மி ஊஸோவை அட்டாக் பண்ண வரும்போது ஜேக்கப் ஃபாட்டு எல்ஏ நைட் அட்டாக் பண்ணிவிட்டு எங்ககிட்ட இதெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தம்பிக்கு ஒரு பாசம்னா அண்ணன் வந்து நிற்பான்டா. இப்போ தான் ஜிம்மி ஊஸோவுக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷம், எனக்காக நீ வந்து நிற்கிறேடா அப்படிங்கிற சந்தோஷம் போல இருக்குது. ஆமாம், ஜெய் அங்கே காணாமல் போயிட்டார். சரி, அடுத்து மண்டே நைட்டால் அடுத்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக்கு பீஸ்டனுக்கான ப்ராக் லெஸ்னர் வருகிறார். ஸோ நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட்டா ஒரு பயங்கரமான ராவாக இருக்க போகுது. சரி, இது மட்டும் இல்லை, அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் ஒரு கண்டெண்டர் மேட்சுங்க. இது ஒரு காட்லேண்ட் மேட்ச்சு. இதில் யாரெல்லாம் இருக்கான்னா டிராகன் லீ, ஜாட் கேபிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெவன் ஓன்ஸு, அதுக்கப்புறமா ஜோ ஹென்றி, டாமினிக் மிஸ்டீரியோ, ஈத்தன் பேஜ், ரூசேவ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. காட்லெட் மேட்ச் ஒவ்வொருத்தரையாக எலிமினேட் பண்ணணும். இது இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்னா நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா யோ ஸ்காய்க்கும் ராக்ஸன் வெரஸுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் நடக்க மண்டே நைட் ட்ராக்கு யூ த ட்ரைபல் சீஃப் OTC ரோமன் ரெயின்ஸ் வருகிறார். ஸோ அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரா பெக்கராக இருக்க போகுது. எனக்கு இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணதே போதுமே, அடுத்த வாரம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லி தெரிய வேண்டாமே. அப்புறம் ஆடம் பிஎஸை பார்த்து நீ யாரை தேர்ந்தெடுத்துக்கிற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டான், இப்போ சாமி ஜெயினை எதிர்த்து மோத போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது யார் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ சிக்காகோவில் நடக்கிறதுனால அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரி, இப்போ சாமி ஜெயின் தன்னுடைய அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப்பை மெயின் ஈவெண்ட்டாக டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. யார் அந்த நபர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோட மேட்சும் ஆரம்பிக்குது. வந்து நிற்பது யார்? ஷட்டர் ஓப்பன் ஆகுது. சிஎம் பங்கு பாரு. சிஎம் பாங் வந்து நிற்கிறார். சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு WWE சாம்பியன்ஷிப்புக்காக, அதுவும் நம்ம சமி ஜெயினை எதிர்த்து மோதுகிறார். சரி, மேட்சும் ஆரம்பிக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா கொண்டு போகிறாங்க. 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸும் செம்மையாக இருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற குறிக்கோள் சாமி ஜெயினுக்கு இருக்குது. ஆனால் சாமி ஜெயினுக்கே ஆப்பு வைக்கிறாரு. சாமி ஜெயினோட லுனிட்டி ஃபினிஷர் இருக்குல்ல, அதை சாமி ஜெயினுக்கே பார்த்தீங்கன்னா போடுறாரு சிஎம் பாங்கு. போட்டது மட்டும் இல்லாமல் டக்குன்னு அவருடைய GTS ஃபினிஷரையும் போட்டார். 1 2 3. ஆமாம் காய்ஸ், அண்ட் த நியூ WWE சாம்பியன் CM Punk. பல வருடத்துக்கு அப்புறமா இதே சிக்காகோவில் தான் ஜான்சனை வீழ்த்தி WWE சாம்பியனாக இருப்பார். பல வருடத்துக்கு அப்புறமா மீண்டும் WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை சமி ஜெயினை வீழ்த்தி இன்றைக்கி பாங் வெற்றி பெற இன்றைக்கான மண்டே நைட்டாக முடிஞ்சது. மண்டே நைட்டா நம்ம எதிர்பார்த்ததை விட வித்தியாசமாக இருந்தது. எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.